A school bus starts with a full strength of 60 students. Okay, first என்ன சொல்லிருக்காங்க total students. நமக்கு டேட்டாஸ் அப்படியே எழுதிக்கலாம். Total students எவ்வளவு எழுதிருக்காங்க 60 students. அந்த ஒரு பஸ்ல 60 students இருக்காங்க. It drops some students. இங்க பாத்தீங்கன்னா some students சொல்லி கொடுத்திருக்காங்க. அந்த some students நம்ம என்ன பண்ணலாம் எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு சம்மன் இருக்கிறதுனால எவ்வளவுன்னு தெரியாது இல்ல, இங்க நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அட் த ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாப். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாப்ல நம்ம டிராப் எவ்வளோன்னு பார்த்தோம்னா எக்ஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் அட் த செகண்ட் பஸ் ஸ்டாப். இப்போ செகண்ட் பஸ் ஸ்டாப்ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கெட் டவுன் ஃப்ரம் த பஸ். அப்போ ட்வைஸ் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாப்ல எக்ஸ்னா செகண்ட் பஸ் ஸ்டாப்ல என்ன பண்றாங்க 2x நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பஸ்ல இருந்து கீழே இறங்குறாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பஸ் ஸ்டாப். தேர்ட் பஸ் ஸ்டாப்ல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க 6 ஸ்டூடெண்ட்ஸ். இங்க நமக்கு எதுவுமே டேட்டாஸ் எல்லாம் கொடுக்கல, 6 டைரக்டா கொடுத்துட்டாங்க, நம்ம 6 எடுத்துக்கலாம். அண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரிமைனிங் இன் த பஸ் இஸ் ஒன்லி 3. ஸோ ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனை பேரை இறக்கி விட்டுட்டு ரிமைனிங் ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ்னா அவங்க எந்த ஃபோர்த் பஸ் ஸ்டாப்ல ஆர் லாஸ்டா இறங்குவாங்க. லாஸ்டா இறங்குற பேர், அதாவது அத்தனை எத்தனை பேர் பஸ்ல இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்லி 3 தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாப்ல எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இறக்கி விட்டுட்டாங்க, செகண்ட்ல 2x, தேர்ட் பஸ் ஸ்டாப்ஸ்ல 6 ஸ்டூடெண்ட்ஸ், மீதி 3 பேர் பஸ்ல இருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஏன்னா நமக்கு என்ன தெரியும் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு தெரியும். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் எக்ஸ் பிளஸ் 2x பிளஸ் 6 பிளஸ் 3. இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பஸ். அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 60. எக்ஸ் பிளஸ் 2x எவ்வளோ 3x. 3x plus 6 plus 3 என்னது 9. That is equal to 60. அப்போ 3x is equal to 60. இந்த plus 9 equal to அப்புறம் வந்தா என்ன வந்துரும் minus 9 ஆகும். அப்போ 3x is equal to how much? 60 minus 9 is 54. அப்போ x is equal to எவ்வளோ 54 divided by 3. Right? அப்போ என்ன வரும் 1 3 is 3, remainder 2. 50 minus 9 என்னது 51 தானே, 6 தான் 54. அப்போ 3x is equal to 51 னா x is equal to என்னது 51 by 3. So 1 3 is 3, remainder 2, 7 3s are 21. அப்போ x is equal to எவ்வளோ 17. ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாப்ல எத்தனை பேர் இறக்கி விடுறாங்க 17 மெம்பர்ஸ். செகண்ட் பஸ் ஸ்டாப்ல எத்தனை பேர் இப்போ நம்ம செக் பண்ணலாமா, செக். ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாப் எக்ஸ், ஃபர்ஸ்ட் பஸ் ஸ்டாப்ல 17 மெம்பர்ஸ் இறக்கி விடுறாங்க. பிளஸ் செகண்ட் பஸ் ஸ்டாப்ல 2 into 17 மெம்பர்ஸ் இறக்கி விடுறாங்க. அப்புறம் தேர்ட் பஸ் ஸ்டாப்ல 6 பீப்புள் இருக்காங்க. அப்புறம் ரிமைனிங் 3. இப்போ நம்ம ஆட் பண்ணலாம் 17 பிளஸ் 7 2s are 14, ரிமைண்டர் 1 34 பிளஸ் 9. ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் 17 34 9. 7 plus 4 is 11, 11 plus 9 is 20, remainder 2 60. So total 60 students வந்தாச்சா.